பிரைஸ் தி லார்ட். இந்த தேவ செய்தியின் மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 26 அதிகாரம் 1 நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக, துக்கமும் சந்தோஷமும் சேர்ந்ததாக, நல்லதும் கெட்டதும் கலந்ததாக இருக்கின்றது. இதிலே நல்ல விஷயம் என்னவென்றால், தேவனுடைய அளவற்ற கிருபை உங்களை தினந்தோறும் நிலைநிறுத்துகிறதாக, எப்போதும் தாங்கி நடத்துகிறதாக, சூழ்நிலைகளை கடந்து வர உங்களுக்கு பலம் தருகிறதாக, உதவி செய்கிறதாக இருக்கின்றது என்பதுதான். ஆதலால் இந்த நாளிலே உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அவைகள் உங்களை தொடவோ அழித்து போடவோ தேவன் அனுமதிக்க மாட்டார், விடவும் மாட்டார். தேவனை நம்பியிருப்பதன் வல்லமையை நன்கு அறிந்த தாவீது ராஜா சொல்கிறார், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. வேதம் சொல்கிறது, மழை ஏதும் இல்லாத காலத்தில், ஒரு பலனும் எதிர்பார்க்க முடியாத நிலையிலே ஈசாக்கு விதை விதைக்கிறதை பார்த்தவர்கள் எல்லாரும் சிரித்திருப்பார்கள். ஆனால் அதன் மத்தியிலே ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பினார், விசுவாசித்தார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. காரணம், தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அந்த வருடத்திலே, அந்த தேசத்திலே 100 மடங்கு பலனை பார்த்தார். யோசேப்பு தேவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற மகிமையான தரிசனத்தை குறித்து சொன்னதை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் சிரித்திருப்பார்கள். காரணம், அவைகள் நிறைவேறுகிறதற்கான ஒரு வழியோ சாத்தியக்கூறுகளோ இல்லாதிருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் யோசேப்பு கர்த்தரை நம்பினார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவருடைய நம்பிக்கை அவருக்கு பலனை கொடுத்தது. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்ட அதே இடத்திலே, அதே மக்களுக்கு முன்பாக தேவன் யோசேப்பை உயர்த்தினார். வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு தங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. மாராவில் இருந்த தண்ணீரும் குடிக்க முடியாதபடி கசப்பாக இருக்கிறதென்று அறிந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். தேவனுடைய அன்பையும் வல்லமையையும் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் அவர்களோடு இருந்த மோசேயோ தேவனை நம்பினார். மோசேயினுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தது. காரணம், தேவன் அந்த இடத்திலே கசப்பான தண்ணீரை சுவையான தண்ணீராக மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கலாம். உங்களை குறித்து தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களை குறித்து தாழ்வான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவைகளை கேட்டு சோர்ந்து போகாதீர்கள். அதே ஜனங்கள் உங்களை குறித்து நல்லதை, மேன்மையானதை, நல்ல காரியங்களை பேச போகிறார்கள். காரணம், நமக்கு அருமையான ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை தள்ளாட விட மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கு முன்பாகவும் நீங்கள் தலைகுனிந்து போகவும் விடமாட்டார். மாறாக உங்களை உயர பறக்கச் செய்வார். உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியும் உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆம், நம்மேல் கண்ணும் கருத்துமாக கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் நம்மை தள்ளாட விட மாட்டார். தலை குனிய போக விடவே மாட்டார். அவரை நம்பியிருக்கிறதை அவர் அறிவார். உங்கள் தலைகளை அவர் உயர்த்துவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு உம்மையே நம்பி சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறேன். அவருடைய பாரங்களை அறிந்திருக்கிறேன். கணவரிடத்தில் சொல்ல முடியாததை, மனைவிடத்தில் சொல்ல முடியாததை, பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாததை, உற்றாரிடத்தில் சொல்ல முடியாததை மனதில் புதைத்து அழுது கலங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கலக்கங்களையும் அறிந்திருக்கிறேன். ஆமாட்டவரே, சூழ்நிலைகள் தண்ணீரற்ற, மழையற்ற, உதவியற்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் உதவி செய்கிற தேவன், சகலத்தையும் மாற்றி அமைக்கிற தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். யாவருக்கு முன்பாக தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி.
இந்த நாளிலே எது அவருடைய வாழ்க்கையில இல்லை, சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, பணம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலை இல்லை, இல்லாததை இருக்கிறவராக அழைக்கிற தேவன். அப்படி இல்லாத சூழ்நிலையை, காரியங்களை நீர் மாற்றி நிறைவானவர் பலனை தருகிறீர். சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீ தருகிறீர். சந்தோஷமான நாட்களை காண கிருபைக்காக ஆசீர்வதிங்க. ஆமென். ஆமென். God bless you.